ஸோ வணக்கம், என்னோடய பேர் வந்துட்டு மாதங்கி. நான் ஒரு 22 இயர்ஸ் ட்ரான்ஸ் கேர்ள், அதாவது திருநங்கை. ஸோ நான் வந்துட்டு என்னோடய பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு நான் பண்ணின சர்ஜரியோட பேர் வந்துட்டு சிக்மாய்ட் கோலோ வெஜினோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஜரி. இது வந்துட்டு நார்மலாக எல்லா ட்ரான்ஸ்மன்ஸும் செய்யக்கூடிய சர்ஜரின்னு நான் சொல்ல மாட்டேன். இது கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தட் ஆஃப் சர்ஜரி. ஐ மீன் வயிறை ஓப்பன் பண்ணி எங்களோட குடல் ஒரு பகுதி எடுத்து எங்களோட பெண் உறுப்புக்கான அந்த ஒரு பாதையை க்ரியேட் பண்ணுறதுக்கு தே ஆர் ஓப்பனிங் தி அந்த சிக்மாய்ட் கோலன்னு எடுத்துகிட்டு குடலை வந்துட்டு அனஸ்டமோஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் ப்ராப்ளம் வந்துட்டு ஏற்படாது. ஸோ அந்த இது வந்துட்டு எதுக்காண்டி மெயினாக அந்த குடல் எடுத்து பண்ணுறாங்கன்னா, கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃபீமேலுக்கான பார்ட் அண்ட் சென்சேஷன்ஸ் அது எல்லாமே வேணும், அந்த உணர்வுகள் மெயினாக வேணுன்றதுக்காண்டி தான் இந்த மெயினாக இந்த சர்ஜரி வந்துட்டு பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு கவர்மெண்ட்லேயோ மற்ற இதுலேயும் நான் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் அ காஸ்ட் அதிகம். ஸோ அப்படிப்பட்ட சர்ஜரி தான் நான் பண்ணேன். ஸோ நான் எப்படி பண்ணேன்னா, எனக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா. ஐம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஈவன் தோ எனக்கு வந்துட்டு இதை பற்றின அவேர்னஸ் கிடையாது, சர்ஜரி பற்றி அவேர்னஸ் கிடையாது. அப்படி இருக்கும் போது நான் என்னோடய மென்டாரான மயூரா மேம் இவங்க, ஸோ இவங்களை தான் அப்ரோச் பண்ணேன். இவங்க வந்துட்டு மாற்றுக்காரின்னு வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதுக்காண்டி அந்த வெப்சைட்னால், இந்த மாதிரி சர்ஜரி பற்றி, அறுவை சிகிச்சை பற்றி, சரியான முறையில் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை பற்றி விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைட்வேல கொண்டு போய் அவங்களுக்கு ப்ராப்பரான டாக்டர் கன்சல்டேஷன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 to 3 months வந்துட்டு டே கேர் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கும் இவங்களை முன்னாடி தெரியாது. நான் சர்ஜரிக்காண்டி இவங்களை அப்ரோச் பண்ணி ஆஃப்டர் தட் ஷி ஹேஸ் மை மென்டார் ஆக்சுவலி. ஸோ அந்த மூலிமா நான் சர்ஜரி பண்ணேன். பட் சர்ஜரி பண்ணாலுமே 99% வந்துட்டு எல்லாருக்குமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. தே ஹேவ் 1000 பேர் சர்ஜரி பண்ணல, தே ஹேவ் 5 to 10 பீப்புள்ஸ்க்கு தே ஹேவ் அ சர்ஜரிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். ஐ மீன் சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படும் கண்டிப்பாக. ஏன்னா குடல் எடுத்து ஒரு 8 மணி நேரம் செய்யக்கூடிய சர்ஜரியில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம், படாமையும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஐ ஹேவ் ஒரு ஃபியூ மந்த்ஸில் எனக்கு சம் ஃபிஸ்டுலஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஒரு லீக்கேஜ் வந்துட்டு இருந்து, லைக் ப்ளீடிங் அந்த மாதிரி ஒரு லீக்கேஜ் வந்துட்டு எனக்கு இருந்தது. ஸோ அப்போது அகெயின் நான் பண்ண டாக்டர்கிட்டே போய் பார்க்கும்போது அங்கேயே எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அவசின்டன் கோயம்புத்தூர், அங்கே வந்துட்டு எனக்கு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கிளிப்பிங் மட்டும் போட்டுட்டு தே ஹாவ் அனுப்பி விட்டுட்டாங்க. பட் ஈவன் தோ அந்த ப்ராசஸ் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, சக்ஸஸும் கொடுக்கல. ஏன்னா அகெயின் நான் வந்துட்டு ரெஸ்ட்டில் இருந்துட்டு நான் ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஹேவ் அ சேம் காம்ப்ளிகேஷன், அதே பிரச்சனை வந்துட்டு எனக்கு ஏற்பட்டது. அப்போ அகெயின் என்னோட மென்டார் மேம் மயூரா மேம் தான் நான் அப்ரோச் பண்ணுவேன். எனக்கு வேறு யாரும் தெரியாது. ஸோ அவங்க டாக்டர்ஸ் வெப்சைட் மூலிமா அவங்களோட நாலேஜ் மூலிமா எல்லா வெப்சைட்ஸ்லும் கிளியர் பண்ணி எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை 2 பேர் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி அவங்க மூலிமா தான் நான் வந்துட்டு எக்ஸாமின் பண்ணாங்க, என்னை கன்சல்ட் பண்ணி சிடிசி எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸில் எடுக்க சொன்னாங்க. எடுத்ததில் தே ஹேவ் ஃபைண்ட் அ ஸ்மால் ஃபிஸ்டுலஸ் கம்யூனிகேஷன் இருக்குது, ஒரு சின்ன வந்துட்டு ஹோல் இருக்குது, லைக் 2 ட்ராக்குக்கு ஒர்க்குன்னு கண்டுபிடிச்சி அகெயின் நம்ம கிளிப்பிங் மட்டும் போடாமல்